தலைகி ராணின்னு ஒரு கதை. கதை என்னன்னாக்கா, ஒரு தாத்தா ஸ்ரீரங்கத்துல ரொம்ப நாளா என் வீட்டுல புதையல் இருக்கு புதையல் இருக்கு புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாருமே அவரை நம்பல. தலைமுறை தலைமுறையா எங்க அப்பா சொல்லியிருக்க, எங்க அப்பா தேடினாரு, எங்க தாத்தா தேடினாரு, நானும் புதையலை தேடி கண்டே அடைவேன்னு இருக்காரு தாத்தா. தாத்தாவோட பையன் சென்னையில செட்டில் ஆயிட்டாரு. தாத்தாவை கூப்பிடுறாரு, வந்துருங்கப்பா, இங்க இப்ப தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவர் கூப்பிடுறாரு, தாத்தா போக மாட்டேங்கிறார். தாத்தா வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆளை வரவழைச்சு அவருடைய உதவியோட வீட்டெல்லாம் தோண்டி ஒரு பொட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை பொட்டியில். ஒரே ஒரு கவர் இருக்கு, பழைய கால கவர். அதுல ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கு, ரொம்ப பழைய கால ஸ்டாம்ப். வேற அவசர அவசரமா கவரை திறந்து பார்த்தா ஒரே ஒரு லெட்டர் மாதிரி ஒன்றுத்துல எழுதிருக்கு, தலைகீழ் ராணி. தலைகீழ் ராணினா என்ன? ஏதாவது ஒரு ராணியை தலைகீழா வீட்டில் புதைச்சி அவளோட நகையெல்லாம் இருக்கா? எவ்வளவு தேடி பார்த்துட்டாரு, ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் தாத்தாவுக்கே மனம் வெறுத்து போச்சு. தாத்தா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தெரிந்த ஒரு வெள்ளைக்காரரை தான் கூப்பிட்டுருக்காரு. அந்த வெள்ளைக்காரரும் தேடி பார்த்துட்டாரு, பொட்டி கிடைச்சிருச்சு. ஆனால் பொட்டிக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம் இல்லை, ஒரு கவர் இருக்கு, தலைகீழ் ராணி. தாத்தாக்கு வெறுத்து போச்சு. சே விடுறா, இனிமேல தேடினா கிடைக்காதுறான்னு அந்த கவரை கிழிச்சார். வாசல் அப்பதான் அந்த குப்பை வண்டியை ஓட்டுகிற சகோதரர் போயிட்டு இருக்காரு. அதுல தூக்கி போட்டார். கிளம்பி சென்னைக்கு போயிட்டார். அந்த வெள்ளைக்காரர் கிளம்பி அவரோட ஊருக்கு போயிட்டு இருக்காரு. பாதி வழி போகும்போது வெள்ளைக்காரருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்து, தலைகீழ் ராணின்னு எதை சொன்னாங்க? அந்த கவர்ல ஒரு ஸ்டாம்ப் இருந்தது இல்ல, அந்த ஸ்டாம்ப்ல என்ன படம் இருந்தது? நல்லவேளை அவர் போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஸ்டாம்ப் வந்து பிரிட்டிஷ் காலத்துல வெளியிடப்பட்ட ஒரு ஸ்டாம்ப். அப்ப இருந்த எலிசபெத் மகாராணியனுடைய படத்தை ஸ்டாம்பா ஒட்டியிருக்காங்க. பட் அந்த ஸ்டாம்ப் வந்து இட்ஸ் a wrongly printed stamp. தலைகீழா ராணியோட படத்தை ஸ்டாம்பில் அவங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு 10 ஸ்டாம்ப் போன உடனே நிறுத்திட்டாங்க. அந்த 10 ஸ்டாம்ப் வந்திருக்குல்ல, அது அந்த கவர்ல ஒட்டி இருக்கு. உண்மையிலே ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தவறாக அச்சிடப்பட்ட தபால் தலைகளுக்கு என்று ஒரு பெரிய சந்தை இருக்கிறது. இன்னைக்கு அந்த ஸ்டாம்ப் இருந்தா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதை வாங்குவதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். இதை வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சு தாத்தாக்கு போன் பண்ணி சொல்றாரு, அந்த குப்பை வண்டியை பிடிங்க என்று சொல்றாரு. ஆனா இந்த தாத்தாவோட கார் டிரைவர், தாத்தாவுடைய மகன், அந்த வெளிநாட்டு அமெரிக்கர், ஊரே ஒரு குப்பைக்காரரை தேடி போனது அப்படின்னு சொல்லி சுஜாதா கதையை முடிச்சிட்டார்.